ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வேலை நடக்கிறத பாருங்கள், நான் எதுவும் பேசலை. இவங்க வயிறு வளர்க்குறதுக்கு இவங்க காரில் போகிறதுக்கும், அதனால் எங்களை போன்ற இளைஞர்கள் இனிமேல் புதுசாக கட்சிக்குள்ளே வர யாரும் இனிமேல் கேளுங்க, எங்களை போன்ற இளைஞர்கள் சீமானுடைய ஆவேச பேச்சுகளை நம்பி தயவு செஞ்சு நீங்கள் தமிழ் தேசியம்னா தமிழ் தேசிய உணர்வில் இருங்க, தப்பே கிடையாது. தலைவரை மனசில் ஏற்றுக்கிட்டு நம்ம ஒரு அமைப்பாக கூட இயக்கமாக கூட செயல்பட்டு போகலாம். ஆனால் இவங்க வயிறு வளர்க்குறதுக்கு இவங்க காரில் போகிறதுக்கும் நம்ம சரியான ஒரு என்ன சொல்ல ஒரு தூண்டில் மாட்டின புழுவாக மாற்றிடக்கூடாது. அதனால தான் நாங்கள் இதை இவ்வளோ வேகமாக பேச வேண்டியிருக்கு. இப்போதைக்கு எங்கள் கூட ஒரு 50-55 பொறுப்பாளர்கள் வெளியில் வந்திருக்காங்க. அவங்க எப்படி நம்ம ஊரில் பேசுகிறது எல்லாம் உளவியலாக ரொம்ப டார்ச்சரில் உளவியலாக தாக்கத்தில் இருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் எப்படின்னா பெரிய தமிழ் தேசிய துரோகி ஆகிட்டோம். நாங்கள் சங்கின்னு சொன்னவரெல்லாம் துரோகி கிடையாது, நாங்கள் துரோகி ஆகிட்டோம் இப்போ. அதனால் இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ நாங்கள் துரோகினாலும் பரவாயில்ல போயா நீ சொல்லிட்டு போன்னு சொல்லி நாங்கள் உட்காந்துருக்கோம். இதை சொல்லதுக்கு மனம் இல்லாமல் தைரியம் இல்லாமல் நிறைய பேர் அமைதியாக இருக்காங்க. கட்சி நாம் தமிழர் கட்சியிலேருந்து 55-60 பொறுப்பாளர்கள் வெளியே வந்தாச்சு. திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தமே அவ்வளோதான் இருப்போம். அவ்வளோ வெளியே வந்தாச்சு. புதுசு ஆட்களை போட்டு வேகமாக ஆட்களை போட்டு ஃபில் பண்ணுறாங்க. அவனால் ஆக்டிவாக செயல்பட முடியாத தம்பிமார், உனக்கு பொறுப்பு தரேன்டா, மாவட்டத்தில் தரேன், சரி ஓகே அப்படின்ட்டு போகிறான். எல்லாமே எப்படின்னா அவங்க பசியை தீர்க்கிறதுக்காக அந்த வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் பொறுப்பாளர்களே 55 பேர் வந்திருக்கோம். வெளியில் ஒரு 200-300 பேர் இந்த உறுப்பினர்கள்லாம் வெளியில் போயிட்டாங்க. நிறைய பேர் டிவிகே, டிஎம்கே, பிஜேபி இப்படி நிறைய பேர் போயிட்டாங்க. நாங்கள் இந்த தமிழ் தேசிய கருத்தோடு நிற்கணும்னு அப்படி நின்றுட்டு இருக்கோம். அடுத்து கூடி பேசி என்ன செய்யணுங்கிற முடிவை ஒரு 2-3 நாளில் நாங்கள் எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்ததில் பார்ப்போம்.